ஹலோ ஆல் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வரும் ரெகுலராக. ப்ளஸ் அது கூட சைமல்டேனியஸாக அக்டோபர் மந்த்தும் வரும். ஓகேவா? ஆகஸ்ட் அக்டோபர் ஸோ ரெண்டுமே வந்து ஒரு நாளைக்கு ஆகஸ்ட் பாட்டு வரும், அக்டோபர் பாட்டு வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியுமோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. பட் எக்ஸாம்ஸ்க்குள்ளே என்னால் கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ண முடியுமானா அது டவுட்டு தான். ஏன்னா சைமல்டேனியஸாக நானும் படிக்கிறேன் அப்படின்றதுனால ஸோ அதனால் என்னால் கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணிட முடியுமா அப்படின்றது கேட்டால் டவுட்டு தான். பட் ஆகஸ்ட் அக்டோபர் நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஐஇபிஎஃப்ஏ. ஸோ ஐஇபிஎஃப்ஏ அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்டு ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி. ஸோ இது தெரியாமல் யாருமே இருக்காது. இவங்க ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாக்ஷம் நிவேஷக். ஸோ நிவேஷக் அப்படின்னா இன்வெஸ்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த ஐஇபிஎஃப்ஏ மெயினாக என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் ஓரளவுக்கு இவங்க பண்ணுற கேம்பெயின் என்ன மாதிரியான ஒர்க்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த ஐஇபிஎஃப்ஏ என்ன மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை பற்றின ஒரு அவேர்னஸ், இந்த ஃபினான்ஷியல் வந்து தப்பான ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கூடாது இல்லையா, ஸோ அந்த மாதிரியான அந்த ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? செகண்ட் திங் வந்து ஸோ இப்போது அதாவது கிளைம்ஸ்லாம் வந்து அவங்க அஸ் அ கிளைம்ஸ்ன்ற இப்போது எப்படி சொல்கிறது, அவங்களுடைய டிவைடன்ஸை ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அதோடைய டிவைடன்ஸை கிளைம் பண்ணாமல் இருக்காங்களோ, இல்லை பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணி பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான அன்கிளைம்டு டெபாசிட்ஸோ இல்லை அன்கிளைம்டு டிவைடன்ஸோ இருக்கும் இல்லையா, ஸோ அதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி ஸோ அவங்கவுங்க டிவைட்ஸை வந்து ரீஃபண்ட் பண்ண வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி ரீஃபண்ட் பண்ண வைப்பாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ சாக்ஷம் நிவேஷக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இது ஒரு கேம்பெயின், 100 days கேம்பெயின். ஸோ இந்த கேம்பெயினில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ கம்பெனிஸில் டிவைடன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, ஒரு கம்பெனியில் நான் பார்ட்னராக இருக்கேன், நான் ஒரு டிவைடண்ட் வரும், அதை அன்கிளைம் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த இப்போ கொஷினில் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ சாக்ஷம் நிவேஷக் அப்படின்றது எதுக்கு ரிலேட்டடான கேம்பெயின் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அது வந்து அன்கிளைம் டிவைடன்ஸ், அது வந்து அன்கிளைம் டிவைடன்ஸ் அப்படின்னா இப்போ பேங்க்கில் இருக்க டெபாசிட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட கேட்பாங்க. ஸோ அப்போது கம்பெனிஸில் ஈல்டு பண்ணியிருக்கக்கூடிய அன்கிளைம் டெபாசிட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நிவேஷக் தீதி. ஸோ நிவேஷக் தீதினாலே தெரியும் உமன். ஸோ உமன்ஸுக்கு வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி கொடுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடான நாலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணணும், அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், உமனுக்கு ரிலேட்டடாக இது. ஓகேவா? அதுக்கப்புறம் நிவேஷக் மித்ரா. ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்பெயின்ஸ் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நிவேஷக் மித்ரா. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒன்று பண்ணாங்க. ஸோ நிவேஷக் ஷிவிர். ஸோ இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், நிறைய கேம்பெயின்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஐஇபிஎஃப்ஏ ரிலேட்டடான ஒரு சில ஸ்டாட்டிக் பார்ப்போம். ஸோ இது வந்து 2006 கம்பெனி ஆக்டுக்கு கீழே லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? 2016 செப்டம்பரில். ஓகேவா? ஸோ அதுதான் இவங்களுடைய ஒர்க்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் லிட்ரஸியை ப்ரொமோட் பண்ணுறது, அன்கிளைம் டிவைடட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அது அவங்களுடைய ஷேர்ஸ் அவங்ககிட்ட ரீஃபண்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒர்க் தான் பண்ணும். ஓகேவா? ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. சிஇஓ வந்து அனிதா ஷா அகிலா. ஓகேவா? ஓகே. செகண்ட் நியூஸ் போகலாம். செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தீன் தயாள் போர்ட் அத்தாரிட்டி. ஸோ தீன் தயாள் போர்ட் அத்தாரிட்டி கேரளா. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜீனியஸ்லி பில்ட் 1 megawatt க்ரீன் ஹைட்ரஜன் பவர் பிளான்ட். அதாவது ஒரு க்ரீன் ஹைட்ரஜன் பவர் பிளான்ட். ஓகேவா? இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இண்டிஜீனியஸாக பில்டு பண்ண க்ரீன் ஹைட்ரஜன் பவர் பிளான்ட் வந்து எங்கே வந்து செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னா தீன் தயாள் போர்ட்டில். ஓகேவா? ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார், அதாவது அந்த க்ரீன் ஹைட்ரஜன் பவர் பிளான்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா எல்என்டி. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, எல்என்டி. இவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனுவலி க்ரீன் ஹைட்ரஜன் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 140 மெட்ரிக் டன்ஸ். ஓகேவா?
ஸோ அப்போது இந்தியாவிலே இண்டிஜீனியஸாக பில்ட் பண்ண 1 மெகாவாட் க்ரீன் ஹைட்ரஜன் பவர் பிளான்ட் அப்படின்னு பார்த்தோம்னா தீன் தயாள் போர்ட் அத்தாரிட்டி. ஸோ அதுக்கப்புறம் எல்என்டி வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபினலைஸ்டு செட்டிங் அப் ஆஃப் பிஎம் மித்ரா பார்க்ஸ். ஸோ பிஎம் மித்ரா பார்க்ஸ்க்கு வந்து 7 சைட்ஸ் அந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 7 இயர்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது இந்த பிஎம் மித்ராக்கு ரிலேட்டடான அதாவது இந்த ஸ்கீம் பற்றின ஃபுல் நியூஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஸ்கீம்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பிஎம் மித்ராலேயே வந்து மொத்தம் 7 சைட்ஸாக அந்த 7 சைட்ஸாக ப்ரௌன் ஃபீல்டு அதுக்கப்புறம் க்ரீன் ஃபீல்டுன்னு ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ப்ரௌன் ஃபீல்டு அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸை அதெல்லாம் மட்டும் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து க்ரீன் ஃபீல்டு அப்படின்னா ஃப்ரம் த பேஸ்லேருந்து ஃபுல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூவாக டெவலப் பண்ணுறது க்ரீன் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ ஓகே, இதுவே வேணால் ஃபர்ஸ்ட் கொஷினாக வச்சுப்போமே. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இப்போ இங்கே 7 இருக்குது. இந்த 7 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா கொஷின்ஸில் வந்து வேறு ஒரு ஸ்டேட்டை வந்து கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஆர்டர். இப்போ நிறைய வந்து எக்ஸாம்ஸில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஆர்டர் அவுட் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் எதெல்லாம் க்ரீன் ஃபீல்டு எதெல்லாம் ப்ரௌன் ஃபீல்டு அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சவுத்தில் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு, தெலுங்கானா, அதுக்கப்புறம் கர்நாடகா 3 தான் சவுத்தில். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே போனீங்க அப்படின்னா குஜராத்தில் இல்லாத ஒரு இதுவே கிடையாது. ஸோ குஜராத்தில் கண்டிப்பாக இருந்துடும். அதுக்கப்புறம் எம்பி, யூபி, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா. ஓகேவா? ஸோ இப்போ தமிழ்நாட்டில் விருதுநகர், தெலுங்கானாவில் வாராங்கல், கர்நாடகாவில் காலாபுராகி, குஜராத்தில் நவசாரி, மத்திய பிரதேஷில் தார், உத்தரப்பிரதேஷில் லக்னோ, மகாராஷ்டிராவில் அமராவதி. ஓகேவா? ஸோ பிஎம் மித்ராவோட ஃபுல் ஃபார்ம் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ பிஎம் மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் அது கூட சேர்ந்து வேறு என்னவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சமர்த் அப்படின்றது ஒரு ஸ்கீம். எதுக்காக அப்படின்னா இந்த டெக்ஸ்டைல் செக்டருக்கான ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் ஸ்கீம் மாதிரி. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னாலுமே என்ன அப்படின்னா ஸோ அந்த செக்டாருக்கு ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கில்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டி பில்டிங்னாலுமே அதுதான். எதுக்கு ரிலேட்டடாக கெப்பாசிட்டி பில்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த செக்டாருக்கு ரிலேட்டடான நாலேஜ் ஸ்கில்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்டைலுக்கு ரிலேட்டடாக இன்னொரு ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷன். ஓகேவா? ஸோ இதுக்கான அவுட்லே 1480 crores 2021 2026 வரைக்கும். ஓகேவா? ஃபினான்ஷியல் இயர் 21 ஃபினான்ஷியல் இயர் 26 வரைக்கும். ஸோ இந்த பிஎம் மித்ராக்கு வந்து எவ்வளோ அவுட்லேன்னு பார்த்தீங்கன்னா 445. ஓகேவா? 445. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா ஸோ தமிழ்நாடு லான்ச்டு எ சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் டெக்னாலஜி. ஸோ அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ்க்கான ஒரு சென்டரை வந்து தமிழ்நாடு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெலுங்கானா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100 crores வந்து கிராண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ தெலுங்கானா வந்து சப்போர்ட் பண்ணுது 100 crores கொடுத்து. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா செமிகண்டக்டர்ஸில் வந்து தமிழ்நாடுக்கு செமிகண்டக்டர் மிஷன் வந்து 2030 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு அவுட்லைன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் 26 பட்ஜெட்டில் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சென்னையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செமிகண்டக்டர் ஃபேப்லெஸ் லேப் ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 100 crores. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாடு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் நெக்ஸ்ட்டு 5 yearsக்கு 500 crores வந்து அலோகேட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சென்ட்ரல் பாலிடெக்னிக் கேம்பஸ் சென்னையில் இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 4500 கேண்டிடேட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இந்த செமிகண்டக்டர் இந்த அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் இல்லையா? ஸோ அந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ் லான்ச் பண்ணுறது தமிழ்நாடு. ஸோ அதுக்கான சப்போர்ட் எந்த ஸ்டேட்னா தெலுங்கானா 100 crore. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு
A consortium of 8 major cooperatives formed multi-state Sahakari taxi. ஸோ ஒரு 8 கன்சார்டியம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, குரூப். ஓகேவா? ஸோ ஒரு 8 கோஆப்ரேட்டிவ்ஸ் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேஜர் கோஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டாக்ஸிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? உருவாக்குறாங்க, ஃபார்ம் பண்ணுறாங்க. மல்டி ஸ்டேட் சஹாகரி டாக்ஸி கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். ஸோ ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டாக்ஸி சர்வீஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் டாக்ஸி சர்வீஸ். ஓகேவா? இப்போ நிறைய இதெல்லாம் வருது இல்லையா, ஊபர், ஓலா, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் ப்ரைவேட். ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து பாரத் டாக்ஸி சர்வீஸ் இது எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா டிசம்பர் 2025. ஸோ இதுக்கான அத்தாரைஸ்டு கேபிட்டல், அதாவது இந்த கோஆப்ரேட்டிவ்க்கான அத்தாரைஸ்டு கேபிட்டல் 300 crore. ஓகேவா? இப்போ இனிஷியலாக வந்து என்னென்ன ஸ்டேட்டில் மட்டும் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ இது இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ டெல்லி, குஜராத். ஸோ குஜராத் இல்லாத ஒரு இதுவே இருக்காது. ஓகேவா? ஸோ டெல்லி, குஜராத், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா. ஓகே, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா. இதுக்கான ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணுறது யார், டெவலப் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா IIM பெங்களூர். ஓகேவா? ஸோ அந்த 8 கோஆப்ரேட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றத இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயும் ஆல் அவுட் ஒன் கேட்கலாம். ஸோ சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த 8 கோஆப்ரேட்டிவ்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோம்னா CCA, அதாவது எக்கனாமிக் அஃபேர்ஸ், கேபினெட் கமிட்டியான எக்கனாமிக் அஃபேர்ஸ். யார்? பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க 4 மல்டி ட்ராக்கிங் ப்ராஜெக்ட்ஸாக. ஸோ எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர் பண்ணுது? 13 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர் பண்ணுது. எந்தெந்த ஸ்டேட்ஸ்? மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட். இந்த 6 ஸ்டேட்ஸில் 13 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர் ஆகுது இந்த ப்ராஜெக்ட். ஓகேவா? இந்த 4 மல்டி ட்ராக்கிங், அதாவது ரயில்வேஸில் வந்து எக்ஸ்ட்ரா ட்ராக்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போடுறாங்க. அதான் மல்டி ட்ராக்கிங். ஸோ இதில் வந்து ரயில்வேஸோடைய நெட்ஒர்க் வந்து ஆல்ரெடி இருக்கிறதுல இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 574 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ப்ராஜெக்ட் எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா 2028 to 2029. ஸோ இதுக்கான அவுட்லேயே பார்த்தோம்னா 11,169 crores. ஓகேவா? ஸோ அந்த 4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதுதான். ஸோ இட்டார்சி நாக்பூர், அதில் 4th லைன். அவுரங்காபாத் டு பர்பானி, ஸோ அதை வந்து டபுளிங் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அலுபாரி ரோடு, அதிலிருந்து நியூ ஜல்பல்குரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தங்கோபோசி டு ஜரோலி. பேர்லாம் வித்தியாசமாக இருக்கே. ஸோ ஓகேவா? ஸோ இது எந்த ஸ்கீம், எந்த பிளான் கீழே இது கொண்டு வராங்க, இதை மல்டி ட்ராக்கிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா PM கட்டி சக்தி நேஷ்னல் மாஸ்டர் பிளான். ஸோ கட்டி சக்தி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து மாடர்னைஸ் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது. ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அக்டோபர் 2021. ஸோ இதுக்கான ஒர்த் அப்படின்னு பார்த்தோம்னா 100 lakh crore. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து டெவலப் பண்ணணும், மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மோட்டோ. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து 1 day கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னா க்ரீன் போர்ட்ஸ். எதை பற்றின கான்ஃபரன்ஸ் பார்த்தோம்னா க்ரீன் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் சார்ட்டரிங் சஸ்டைனபிள் மேரிடைம் ஃப்யூச்சர். ஸோ மேரிடைம் ஃப்யூச்சரில் வந்து சஸ்டைனபிள் அதுக்காக. ஓகேவா? ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி VO சிதம்பரனார் போர்ட்டில் தான் நடக்குது. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா நேவிக் செல் 3. ஓகேவா? ஸோ நேவிகேஷன் செல். ஓகேவா? ஸோ நேவிகேஷன் செல். ஸோ இது ஒரு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேவிக் செல் 3 அப்படின்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க், நேவிகேஷன் செல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது. ஸோ இது என்ன ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செல் 3 அப்படின்றது என்ன ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போர்ட் அண்ட் ஷிப்பிங்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து சஸ்டைனபிலிட்டி கொண்டு வரணும் அப்படின்றது தான் அந்த நேவிக் செல் 3யோட ஒரு இது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மந்த், அதாவது அக்டோபரில் வந்து இதுதான் அக்டோபர் இல்லையா. ஸோ இந்தியா மேரிடைம் வீக் 2025 எங்கே நடக்க போகுது அப்படின்னா மும்பையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆகஸ்ட் மந்த் இல்லையா, ஸோ அதனால தான் டு பி ஹீல்ட் இன் அக்டோபர். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா VO சிதம்பரனார் போர்ட் தூத்துக்குடி தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் போர்ட் வந்து ஒரு க்ரீன் ஹைட்ரஜன் ப்ராடியூஸ் பண்ணுது அப்படின்னா அது VO சிதம்பரனார் போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம மேலே பார்த்த தீன்தயாள் போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஃபஸ்ட் இண்டிஜீனியஸாக பில்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு போர்ட்டு இண்டிஜீனியஸாக வந்து ஒரு க்ரீன் ஹைட்ரஜன் வந்து பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது தீன்தயாள் போர்ட்.
ஸோ க்ரீன் நைட்ரஜனை ஃபஸ்ட்டு போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு இந்தியன் போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா விவோ சிதம்பரனார் போர்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 மெகாவாட் வந்து ரூஃப் டாப் பவர் ஜென்ரேஷன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபினான்ஷியல் இயர் 25ல் வந்து 12.6 மில்லியன் யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஃப்யூச்சர்ஸில் வந்து இவங்க விவோ சிதம்பரனார் போர்ட் வந்து 750 மீட்டர் க்யூப் க்ரீன் மெத்தனால் வந்து ஃபெசிலிட்டியை வந்து செட்டப் பண்ணணுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் 25 டன்ஸ் பர் டே வந்து க்ரீன் மெத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுலேருந்து முனிசிபல் சாலிட் வேஸ்ட்லேருந்து க்ரீன் மெத்தனால்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானிங் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த விவோ சிதம்பரனார் போர்ட் வந்து ஃபஸ்ட் இந்தியன் போர்ட் க்ரீன் ஹைட்ரஜனை வந்து ப்ராடியூஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 4th ஆதி கர்மயோகி ரீஜனல் ப்ராசஸ் லேப். ஸோ இந்த ரீஜனல் ப்ராசஸ் லேப் எங்கே 4வது லேப் எங்கே வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4th ரீஜனல் ப்ராசஸ் லேப். அதாவது அது வந்து ஒரு ட்ரைனிங் இது மாதிரி ப்ரோக்ராம் மாதிரி. ஓகேவா? ஸோ அது எங்கே நடக்குது அப்படின்னா புவனேஸ்வர் ஒடிசாவில் நடக்குது. ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ட்ரைபல் ஏரியாஸில் ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், ஸ்டாஃப்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ ட்ரைனிங் அதுதான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அவங்களுக்கு ஸோ எப்படி சொல்கிறது, அதாவது பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக வந்து எப்படிலாம் வந்து அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் கிட்ட எப்படிலாம் வந்து எப்படி சொல்கிறது, ஸோ அதுதான். ஸோ அந்த ட்ரைபல் பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது அஃபிஷியல்ஸ்க்கான ஒரு ட்ரைனிங். ஸோ அந்த ஏரியாஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஸோ இந்த 4th ஆதி கர்மயோகி ரீஜனல் ப்ராசஸ் லேப் இது எது கீழே வந்து இவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராமை அப்படின்னு பார்த்தோம்னா, தாதி ஆபா ஜன்சட்டிய கிராம் உத்கர்ஷ் அபியன். ஸோ எந்த எக்ஸாம் தெரியல, ஒரு மெயின்ஸில் வந்து இந்த வெறும் யூக்கான அப்ரிவேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இது கொடுத்துட்டு இந்த DAJGUA அப்படின்னு கொடுத்துட்டு இதில் யூக்கான அப்ரிவேஷன் என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க ஒரு மெயின்ஸ் எக்ஸாம்ஸில். ஸோ எந்த மெயின்ஸ் எக்ஸாம்ன்றது கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதை ஃபெசிலேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் ரூரல் லைவ்லிஹுட்ஸ் ஃபவுண்டேஷன். ஓகேவா? ஓகே. எத்தனாவது எடிஷன் எங்கே நடக்குது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. நெக்ஸ்ட், பஞ்சாப் வந்து became the first state in India to empanel sign languages interpreters, translators and special educators. ஸோ அதாவது இந்த சைன் லாங்குவேஜை வந்து கன்வே பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அதான் அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் விதான் சபைன் சைன் லாங்குவேஜ், அதாவது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விதான் சபைன் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேவா? ஸோ பஞ்சாபோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் வந்து நடக்கும் இல்லையா, ஸோ அங்கே நடக்கிற எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைன் லாங்குவேஜஸில் ப்ராட்காஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகேவா? பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சாப். ஓகேவா? அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து இந்த சைன் லாங்குவேஜஸ்க்கு வந்து இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் தான். ஓகே. நெக்ஸ்ட், சென்டர் அவார்டட் PAN 2.0 ப்ராஜெக்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ PAN 2.0 ப்ராஜெக்ட் வந்து அது வந்து யார்கிட்ட கொடுத்துருக்காங்க, யார் பண்ண சொல்லி அந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா LTI மைண்ட்ரி லிமிடெட். ஸோ இவங்ககிட்ட தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கான கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து 792 crores. ஸோ நெக்ஸ்ட் 18 மந்த்துக்குள்ளே இந்த PAN 2.0 வந்துடும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ப்ராஜெக்ட் PAN 2.0 ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நவம்பர் 25, 2024 1435 crores வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காதா சொல்கிறாங்க. ஸோ அதாவது PAN இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய PAN வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணுது அப்படின்னா ஃபைலிங் போர்ட்டல், எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ் 3 பிளாட்ஃபார்ம் சொல்கிறாங்க, ஃபைலிங் போர்ட்டல், யூடிசெல் போர்ட்டல், புரோட்டியன் கவர்மெண்ட் போர்ட்டல். ஸோ இந்த 3 போர்ட்டல் தனித்தனியாக வந்து இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது 3த்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரே பிளாட்ஃபார்மாக வந்து இந்த PAN 2.0 கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான்.
ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்மாக இன்டகிரேட் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. அதான் PAN 2.2. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா 8th எடிஷன் ஆஃப் பரீக்ஷா பே சர்ச்சா. ஓகேவா. ஸோ இந்த 8th எடிஷன் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வேர்ல்டு ரெக்கார்ட், கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் வாங்கியிருக்கு. ஸோ எதுக்காக வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்னா 1 மந்தில் ஸோ 3.53 crores வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ எதில் அப்படின்னு பார்த்தோம்னா மை கவர்மெண்ட் பிளாட்ஃபார்மில். ஓகேவா. ஜூன் 2025 3.53 crores வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது பரீக்ஷா பே சர்ச்சா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ஃபியர்லெஸ் எக்ஸாம் அதாவது எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த லான்ச் பண்ணது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தான். ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன் இருப்பாங்க. ஸோ டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து அவங்க கூடலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இன்ட்ராக்ஷன் வைப்பாங்க. ஸோ ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மை கவர்மெண்ட் பிளாட்ஃபார்மில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் ஜூன் மந்த் வந்து 3.53 crores பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்காக மோஸ்ட் பீப்புள் ரிஜிஸ்டர்ட் அப்படின்றதுக்காக ஒரு கின்னஸ் ரெக்கார்டை வந்து வாங்கியிருக்கு. ஓகேவா. ஸோ இதுக்கான சர்டிஃபிகேட், இந்த அவார்டுக்கான கின்னஸ் ரெக்கார்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து நியூ டெல்லியில் கொடுத்துருக்காங்க. அது பரீக்ஷா பே சர்ச்சா இல்லையா. ஸோ இது யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் மை கவர்மெண்ட்ஸும். ஸோ எப்போதுலேருந்து அப்படின்னா 2018 இருந்து. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு கம்போடியா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அசாமோட ஹர்கிலா ஆர்மி. ஸோ ஹர்கிலா ஆர்மி அப்படின்றது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் இனிஷியேட்டிவ். ஓகேவா. அதுவும் உமன் லீட். ஸோ உமன் லீட் பண்ணக்கூடிய உமன் லீட் கன்சர்வேட்டிவ். ஸோ இவங்க எதை கன்சர்வேட்டிவ் பண்ணுறாங்க அப்படின்னா பேர்டு. ஓகேவா. ஸோ என்ன பேர்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட்டர் அட்ஜவுண்ட் ஸ்டார்க். ஓகேவா. ஸோ கிரேட்டர் அட்ஜுட்டன்ட் ஸ்டார்க் இது ஒரு பேர்ட் ஸ்பீஷியஸ். இது வந்து ஒரு என்டேஞ்சர்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு உமன் லீட் பண்ணக்கூடிய ஒரு கன்சர்வேட்டிவ் இனிஷியேட்டிவ் தான். ஓகேவா. ஸோ அந்த கிரேட்டர் அட்ஜுனன்ட் ஸ்டார்க்கை வந்து லோக்கல் பீப்புள் அங்கே அசாமில் இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து அர்கிலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அந்த பேர்டை. ஸோ அந்த மாடலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உமன்ஸை வச்சு, ஸோ உமன் லீட் பண்ணக்கூடிய உமன்ஸை வச்சு அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்கறது, எப்படிலாம் வந்து நம்ம கன்சர்வ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாடலை கம்போடியா அடாப்ட் பண்ணி அவங்களுடைய ராம்சார் சைட் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தோன்லே சாப் பயோஸ்பியர் ரிசர்வ். அது ஒரு ராம்சார் சைட். ஸோ அந்த ராம்சார் சைட்டில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடாப்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தோம்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சொசைட்டி கம்போடியாவோட வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சொசைட்டி. அவங்க தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மெயினாக எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பயோஸ்பியரில் தான்லே சாப் பயோஸ்பியர் ரிசர்வில் பிரெக் தோயல் பேர்ட் சான்ச்சுரி அங்கே வந்து இந்த கன்சர்வேட்டிவ் இனிஷியேட்டிவ் வந்து பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த அரிக்லா ஆர்மியை லீட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா பூர்ணிமா தேவி. ஓகேவா. பூர்ணிமா தேவி. ஓகேவா. ஸோ இவங்க வந்து ஒரு ஆஸ்கார் அவார்டி. ஓகேவா. ஸோ ஆஸ்கார் அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க. ஓகேவா. இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறதுனால ஆஸ்கார் அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு அதாவது க்ரீன் ஆஸ்கார் அவார்டி மீன்ஸ் க்ரீன் ஆஸ்கார் அவார்டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மால்தோவா. ஸோ மால்தோவா வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஐஎஸ்ஏவோட 107th ஃபுல் டைம் மெம்பராக வந்து என்ன இருக்குது அப்படின்னா அஃபிஷியலாக ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஐஎஸ்ஏ அப்படின்றது வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து 2015 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ இந்த ஐஎஸ்ஏவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா குருகிராம், ஹரியானா. ஓகேவா. ஸோ இவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா $1 million வந்து சோலாரில் இன்வெஸ்ட் பண்ணணும் பை 2030 அப்படின்றது. ஸோ ஐஎஸ்ஏவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் குருகிராம். ஓகேவா. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து ஐஎஸ்ஏக்கு பிரசிடெண்ட்டாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா. ஓகேவா. ஸோ எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு 2024
2026 வரைக்கும். ஓகேவா? ஸோ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறது வந்து ஃப்ரான்ஸு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் மொத்தம் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுல் மெம்பர்ஸ் வந்து 107. ஓகேவா? ஸோ எத்தனை பேர்? ஓகே, ஃபுல் மெம்பர்ஸ் அப்படின்னும்போது 107. ஸோ அந்த 107 தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மால்தோவா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் Q1 ஆஃப் ஃபினான்ஷியல் 26. ஸோ ஃபினான்ஷியல் 26ல் Q1க்கான டெஃபிசிட் எவ்வளோ வந்து நம்ம டெஃபிசிட், அதாவது நமக்கு எவ்வளோ காசு வந்து பத்தலை. ஓகேவா? நம்ம செலவு பண்ணியிருப்போம், நம்ம ஒரு லிமிட் வச்சுருந்துருப்போம், Q1க்கு இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கடன் வாங்கியிருப்போம் இல்லையா? ஸோ எவ்வளோ வந்து டெஃபிசிட்டாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2,80,000 crores வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கடன் வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதாவது நம்ம ஃபினான்ஷியல் இயர் 26ல் ஒரு பட்ஜெட் போட்டிருப்போம், இவ்வளோ வந்து நம்ம இந்த வருஷம் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு டெஃபிசிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இந்த 2,80,000 crores அப்படின்றது 17.9%. ஓகேவா? ஸோ டோட்டல் ரெசிப்ட், ஸோ டோட்டலாக வந்து நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 9.41 lakh crore. இது வந்து 26.9%. ஸோ அந்த பட்ஜெட்டில் நம்ம ஒரு டார்கெட் வச்சுருப்போம், ஸோ அதில் வந்து 26.9%. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ரெவென்யூ ரெசிப்ட், அது வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 9.13 lakh crore. ஸோ அதான் ரெவென்யூ ரெசிப்ட்னா ரெவென்யூ வந்து ஜென்ரேட் ஆனது, நமக்கு வந்து ரெவென்யூ வந்தது பார்த்தோம்னா 9.13 lakh crore. இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று டேக்ஸு, இன்னொன்று நான் டேக்ஸ். ஸோ டேக்ஸ்லேருந்து 5.40 lakh, நான் டேக்ஸ்லேருந்து 3.73 lakh. ஸோ பட்ஜெட்டில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம பட்ஜெட் எஸ்டிமேட் பண்ணோம்ல, அதில் வந்து பார்த்தோம்னா டேக்ஸ் ரெவென்யூ வந்து 19%. ஓகேவா? ஸோ டோட்டலாக ஒரு டேக்ஸ் ரெவென்யூ வந்து இவ்வளோ வரும்னு எஸ்டிமேட் பண்ணியிருப்போம் ஃபினான்ஷியல் இயர் 26க்கு. ஸோ அதில் 19%, நான் டேக்ஸ் 64%. ஏன் 64% அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளோ அதிகமாக பர்சன்டேஜ் ஜம்ப் ஆனதுக்கு ரீசன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ரீசெண்டாக அவங்களுடைய டிவிடெண்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க இல்லையா? ஸோ எவ்வளோ கொடுத்தாங்க டிவிடெண்ட் அப்படின்னா 2.69 lakh crores. அதான் நினைக்கிறேன். ஸோ 2.69 lakh crores தான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்தாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால் லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா 2.11 lakh crores கொடுத்தாங்க. கரெக்டாக? ஸோ அதுலேருந்து இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் இந்த நான் டேக்ஸ் ரெவென்யூ வந்து அதிகமாக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ரெவென்யூ எக்ஸ்பாண்டிச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 9.47 lakh crore. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ எவ்வளோ டெஃபிசிட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட், எவ்வளோ பர்சன்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்பிசிஐ வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் யூபிஐ சர்வீசஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்போத்துலேருந்து பார்த்தோம்னா August 1 ஸோ யூபிஐயோட ஸோ இந்த நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம செப்டம்பர் பார்த்ததில் ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ யூபிஐயில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸு கரெக்டாக. ஸோ யூபிஐயோட டிரான்சாக்ஷனோட லிமிட் வந்து ரைஸ் பண்ணாங்க. யாருக்கு? பர்சன் டு மர்ச்சண்ட்டுக்கு. P2M கரெக்டாக தான், பர்சன் டு மர்ச்சண்ட்டுக்கு. ஸோ பர் டே டிரான்சாக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, பர் டிரான்சாக்ஷனுக்கு வந்து 5 lakh பர் டேக்கு வந்து 10 lakh செட் பண்ணாங்க. கரெக்டாக? ஸோ பர்சன் டு பர்சனுக்கு 1 lakh லிமிட்டு. ஓகே, ஸோ இது எப்போத்துலேருந்து அப்படின்னா செப்டம்பர் 15 ஐ திங்க். ஸோ கரெக்டாக தெரியல, பட் ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இந்த வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச செப்டம்பர் 15 தான், பட் ஐ எம் நாட் ஷுர். ஸோ அதனால் இது வந்து எந்த டேட்லேருந்து இது எஃபெக்டிவ் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஜிஎஸ்டி வந்து செப்டம்பர் 22, யூபிஐ வந்து செப்டம்பர் 15 தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த நியூ ரூல்ஸ் யூபிஐக்கான சில ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து August 1 இது பண்ண போகிறோம், எஃபெக்டிவ் ஆக போகுது. ஸோ என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, யூபிஐ ஆப்ஸில் நம்ம பேலன்ஸ் வந்து செக் பண்ணுவோம்ல, ஸோ அது வந்து ஒரு நாளைக்கு 50 times தான் செக் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு லிமிட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து
நீங்கள் ட்ரான்சாக்ஷன் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ நம்ம யார் யாருக்கெல்லாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ 45 to 60 செகண்ட்ஸ் கழிச்சு தான் நீங்கள் திருப்பி என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ட்ரான்சாக்ஷன் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ட்ரான்சாக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு 45 to 60 செகண்ட்ஸ் கழிச்சு தான் அந்த ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட்டோபே, யூபிஐயில் ஆட்டோபே வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆட்டோபே வந்து எப்போ மட்டும்தான் வைக்க முடியும் அப்படின்னா, நான் பீக் ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ நான் பீக் ஹவர்ஸ் அப்படின்னும்போது, ஸோ ட்ரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக இல்லாத டைமில். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான டைம்ஸில் மட்டும்தான் ஆட்டோபே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பீக் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10 to 1 o'clock வரைக்கும், நெக்ஸ்ட்டு 5 to 9:30 வரைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணியிருப்போம் இல்லையா மொபைலில். ஸோ அதோட வந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ண பார்ப்போம். ஸோ அதுக்கான லிமிட் பார்த்தோம்னா 25 days per day தான். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ராஜீவ் ஆனந்த் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எம்டி அண்ட் சிஇஓவாக இந்துசிந்த் பேங்க்குக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் 3 years. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 3 yearsன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டெப்யூட்டி எம்டியாக இருந்தார். இப்போ எம்டி எங்கே ஆக்சிஸ் பேங்க்கில். இப்போது இந்துசிந்த் பேங்க்கு எம்டி அண்ட் சிஇஓவாக அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு ராஜீவ் ஆனந்த். ஸோ August 25 நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃப் பரோடா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாப் FX1. எஃப்எக்ஸ் அப்படின்னாலுமே நமக்கு தெரியும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா? டிஜிட்டல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் ஃபார் யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, கார்ப்பரேட் அண்ட் எம்எஸ்எம்இ கஸ்டமர்ஸ்க்காக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜென்ரலி குரூப், சிபிஓஐ அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நியூ பிராண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஜாயிண்ட் வெஞ்சரில். ஓகே. ஸோ ஜென்ரலி சென்ட்ரல் லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று, ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஒன்று. இவங்க 2 பேர் ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்டேக் எதில் அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐசியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 25.18% ஆகும். ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஃப்ரீம்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 24.91% இருக்குது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லாக் எஃப்டி அப்படின்ற ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நீங்கள் ஒரு எஃப்டி போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அது மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் டிஜிட்டலாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் லாக் எஃப்டி அப்படின்ற இனிஷியேட்டிவ். ஓகேவா? ஸோ எந்த பேங்க் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க். நெக்ஸ்ட் க்ரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இவங்களும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபாஸ்டாக் பேஸ்டு டோல் பேமெண்ட் சர்வீசஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் ஃப்ளீட் ஓனர்ஸ் அப்படின்னா, ஒரு நிறைய டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ நிறைய வெஹிக்கல்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது இப்போது இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸே பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்க. ஓகேவா? ஸோ அதை தான். ஸோ ஃப்ளீட் ஓனர்ஸ் அக்ராஸ் இந்தியா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அதாவது இப்போது ஒரு கார் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த காருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஃபாஸ்டாக்கு அதுக்கான அக்கௌண்ட்டு அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஓனர்ஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த டேட்டாஸ்லாம் வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கும் ஒரு டைம் லாகின் பண்ணி ஸோ இது பண்ணணும் கரெக்டாக. ஸோ அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வரலாம் அப்படின்றதுக்காக ஸோ க்ரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸும் ஐடிஎஃப்சியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணி ஸோ அவங்களுடைய எல்லா வெஹிக்கிளோடைய ஃபாஸ்டாகோட டேட்டாஸ் எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்ம்லேயே டிஸ்பிளே ஆகிற மாதிரி. ஓகேவா? ஸோ ஒரே பிளாட்ஃபார்ம்லேயே டிஸ்பிளே ஆகிற மாதிரி ரெடி பண்ணி தராங்க. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ இந்த க்ரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்றது வந்து அசோக் லேலேண்ட், இந்துஜா லேலேண்ட் ஃபினான்ஸ் அவங்க 2 பேரும் ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணியிருக்க ஒரு கம்பெனி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சடாக்கா சாதி. ஸோ அது ரோட் சைடு அசிஸ்டன்ஸ். இப்போ ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஏதாவது ரோட் சைடு, அதாவது சைடில் வந்து திடீர்னு ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்து பஞ்சர் ஆகிடுச்சோ, இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னால ஸ்டாப் ஆகிடுச்சோ அப்படின்னா, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் சரி
ஒன்று சரி பண்ணி கொடுப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஸோ டோ பண்ணி ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் டோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ யாருக்கு மெயினாக இது எல்லாருக்கும் பண்ண மாட்டாங்க. ஸோ கமர்ஷியல் ஃப்ளீட் ஃபாஸ்டாக் கஸ்டமர்ஸ்க்காக மட்டும் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்பிஐ வந்து 3 கஸ்டமர் சென்ட்ரிக் மெஷர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கேஒய்சி ப்ரொசீஜர்ஸை சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ எப்படின்னா வில்லேஜ் லெவலில் கேம்ப்ஸ் போட்டு அந்த கேஒய்சி ப்ரொசீஜர்ஸை சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ அந்த டிசீஸ்டு கிளைம், அதாவது டிசீஸ்டு அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ இறந்து போனவங்க, ஸோ அவங்களுடைய கிளைம்ஸை வந்து செட்டில் பண்ணுறதுக்கு. ஸோ செகண்ட் வந்து என்னென்னா ரீட்டைல் டைரக்ட் பிளாட்ஃபார்ம், அதாவது இப்போ இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அதுவும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம், அந்த ரீட்டைல் அந்த பிளாட்ஃபார்மில் வந்து சில ஃபியூச்சர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த கேஒய்சி. ஸோ கேஒய்சி அதாவது இந்த கேஒய்சி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அது கேஒய்சி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ பஞ்சாயத்து லெவலில் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை பற்றின ஒரு அவேர் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அது எப்போத்துலேருந்து கொடுக்குறாங்கன்னா ஜூலை 1லேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும். ஸோ இந்த கேஒய்சி யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எந்த பீரியட், ஓகேவா? ஸோ எவரி 2 இயர்ஸ்க்கு வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 2 இயர்ஸ், 8 இயர், 10 இயர். ஓகேவா? ஸோ இந்த எவரி 2 இயர்ஸ்க்கு வந்து யாருக்குன்னு பார்த்தோம்னா ஹை ரிஸ்க் இருக்காங்க. ஓகேவா? ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல். ஸோ அவங்க கிரெடிட், அதாவது அவங்க அக்கௌண்ட் வந்து ஹை ரிஸ்கில் இருக்குது அப்படின்னா அவங்க. ஸோ 8 இயர் அப்படின்றது வந்து மீடியம் ரிஸ்க், 10 இயர் அப்படின்றது வந்து லோ ரிஸ்க். ஓகேவா? ஸோ அந்த இண்டிவிஜுவல்ஸ் பண்ணுறது. ஓகே. நெக்ஸ்ட்டு நபார்டும் ஆர்பிஐயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸி கொண்டு வரணும். யாருக்கு? ரூரல் பீப்புளுக்கு. ஸோ அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நபார்டும் ஆர்பிஐயும் சேர்ந்து ஒரு எம்ஓயு போட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 2 பேர் கொலாப் பண்ணுறாங்க. ஸோ நபார்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த அவேர்னஸ் கொடுக்க போகிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே யார் பண்ண போகிறா அப்படின்னா நபார்டு பண்ண போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் ஃபார் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ஸோ இந்த சென்டர் ஃபார் ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து அந்த அவேர்னஸ் கொடுக்கறது, ஸோ அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஆர்பிஐ வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. எப்போ அப்படின்னா 2017. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா, மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா, உங்களுடைய ஆனுவல் இன்கம் லெஸ் தேன், அதாவது உங்களை ஆனுவல் இன்கம் வந்து 3 லேக்குள்ளே இருக்குது அப்படின்றப்போ, ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? உங்களுடைய ஆனுவல் இன்கம் 3 லேக் வரைக்கும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோன்ஸ் கொடுக்குறாங்க, கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ். அதுதான் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் அதிகமாக வந்து ஓவர் டெப்னன்ஸ், அதிகமாக வந்து கடன் வாங்கிடக்கூடாது இல்லையா? ஸோ இப்போ 3 லட்சக்குள்ளே இருந்தால் எனக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ, அப்போது நீங்கள் நிறைய லோன்ஸ் வாங்கிடக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீலிங் ஆஃப் 50% ஆன் ஏ மந்த்லி லோன் ரீபேமெண்ட் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களுடைய மாதம் சம்பளம் வந்து 20,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் 50% எவ்வளோ? 10,000. அப்போது உங்களுடைய இஎம்ஐ, ஓகேவா, மந்த்லி வந்து நீங்கள் அந்த லோன் அடைக்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த லோன் அடைக்கிறதுக்கு மாதம் ஒரு அமௌண்ட் பே பண்ணுவீங்களா, அந்த அமௌண்ட் வந்து இதில் அதாவது உங்களுடைய மந்த்லி சேலரியில் 50%க்கு கம்மியாக இருக்கணும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுடைய சேலரி 20%, அப்போ அதில் 50% வந்து 10,000. ஸோ அப்போ உங்களோட இஎம்ஐ வந்து எப்படி இருக்கணும், அதாவது உங்கள் லோன் மந்த்லி நீங்கள் இவ்வளோ லோன் கட்டுவீங்க இல்லையா, அந்த லோன் வந்து 10,000க்குள்ளே இருக்கணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு சாதான், அதுக்கப்புறம் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் நெட்வொர்க். எம்ஃபினம்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் நெட்வொர்க். ஓகேவா? இவங்க வந்து சில கைட்லைன்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மைக்ரோ ஃபினான்சர்ஸ்க்குலாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லிமிட் செட் பண்ணுறாங்க. என்ன ஒரு கைட்லைன் செட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாரோவருக்கு, அதாவது லிமிட்டிங் நம்பர், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பாரோவருக்கு இவ்வளோ லெண்டர்ஸ் தான் வந்து என்ன லெண்ட் பண்ணணும் அப்படின்றத லிமிட் செட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கைட்லைன்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா, ஸோ வாங்கிடக்கூடாதுன்றதுக்காகவும், ஸோ அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், ஸோ நிறைய விஷயங்களுக்காக. ஓகேவா?
ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ ரிமோட் ரெக்வயர்மெண்ட் ஃபார் அத்தாரைஸ்டு டீலர் பேங்க்ஸ். அத்தாரைஸ்டு டீலர் பேங்க்ஸ் அப்படின்னா, ஸோ எல்லா இந்தியன் பேங்க்ஸ், இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்ஸுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்க தேவையில்ல. எதுக்காக அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்டோ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்டோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஸோ அப்ரூவல் வாங்கினா தான், வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு இதுவை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்பிஐ ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு அத்தாரைஸ் டீலர் பேங்க், அத்தாரைஸ் டீலர் பேங்க்னால் ஒன்றும் இல்லை, இந்தியாவில் இருக்க பேங்க்ஸ். ஓகேவா? இந்தியன் பேங்க்ஸ். ஸோ அதுதான். ஸோ அப்போது எஸ்ஆர்வி அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லையா? ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா என்ன? ஸோ ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா யுவர் அக்கௌண்ட் வித் மீ, இல்லை வித் அஸ். ஓகேவா? ஸோ உங்கள் அக்கௌண்ட் வந்து எங்ககிட்ட இருக்குது. ஸோ அப்போது ஒரு ஃபாரின் கண்ட்ரி, ஓகேவா, ஒரு ஃபாரின் கண்ட்ரி வந்து நம்ம இந்தியாவில் இருக்க பேங்க்ஸ் கிட்ட அக்கௌண்ட் வச்சுருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான், அது ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே, ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ எந்த கரன்சியில் வேணாலும் நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுவே இந்த ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்றது என்னென்னா, சேம் அதே தான். ஒரு ஃபாரின் கண்ட்ரி வந்து நம்மக்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்க பேங்க்ஸ் கிட்ட அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் ட்ரேட் வந்து எதில் மட்டும்தான் பண்ணுவாங்க எதில் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா, இந்தியன் ருப்பீஸில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஆனால் ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படி கிடையாது. ஸோ எந்த ருப்பியில் வேணாலும், எந்த ஃபாரின் கரன்சியில் வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரேட் பண்ணலாம், எந்த கரன்சியில் வேணாலும். ஆனால் எஸ்ஆர்விஏ அப்படின்னா இந்தியன் கரன்சியில் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஆர்விஏ அப்படின்றது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆர்பிஐ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஜூன் 2022 வந்து ஆர்பிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இயர் இந்த இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, ஐஆர்சிடிசிக்கு. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டராக வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த ஆக்ட் கீழே அப்படின்னா, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007 கீழே. ஸோ ஓகேவா? ஸோ இவங்க எது வழியாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து பேமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐபே பிளாட்ஃபார்ம். ஸோ ஐபே பிளாட்ஃபார்ம் யாரோடையது அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஆர்சிடிசியோடது. ஓகேவா? ஸோ ஒரு ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர், ஸோ பேமெண்ட் அக்ரிகேட்டராக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மினிமம் அந்த இது வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா 15 crores இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 25 crores தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 25 crores வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஓகேவா? ஸோ அப்போது ஒரு பேமெண்ட் அக்ரிகேட்டராக கொடுக்குறாங்க அப்படின்னா, மினிமம் நெட்ஒர்த் வந்து 15 crores இருக்கணும். அதுக்கடுத்து 3 இயர்ஸ், தேர்ட் ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது 3 இயர்ஸ் முடியும் போது 25 crores இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 25 crores அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வரணும். ஒரு பேமெண்ட் அக்ரிகேட்டருக்கு இதுதான் எலிஜிபிலிட்டி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுப் சக்தி அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ஸ்பெஷலி ஃபார் உமன்ஸ்க்கான ஒரு இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ப்ரீமியம் வந்து 15% கம்மியாக கொடுக்குறாங்க. ஓகேவா? மேலுக்கு கொடுக்குறத விட ஃபீமேல்ஸ்க்கு 15% ப்ரீமியம் கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ஸோ இது எந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்த் பட்டி அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ இட் கம்பைன்ஸ் லைஃப் ப்ரொடெக்ஷன் வித் ஹெல்த் வெல்னஸ் எல்லாமே வருது. ஓகேவா? லைஃப் ப்ரொடெக்ஷன், ஹெல்த் வெல்னஸ் சப்போர்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ். ஓகே. ஸோ சுப் சக்தி. நெக்ஸ்ட்டு ஹிம்கிரி. ஸோ அதோட இன்னொரு நேம் வந்து யார்ட் 3022. ஸோ ஃபர்ஸ்ட் ஷிப் ஆஃப் கிளாஸ் பில்ட் அட் ஜிஆர்எஸ்சி. ஸோ ஜிஆர்எஸ்சின்றது என்னன்னு தெரியும் இல்லையா? கார்டன் ரிசர்ச் அவங்க தான். ஓகேவா? ஷிப் பில்டிங் அண்ட் என்டர்பிரைசஸ். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் நேவிக்கு இந்த ஹிம்கிரி அப்படின்றத வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஹிம்கிரி அப்படின்றது வந்து என்னென்னா, ப்ராஜெக்ட் 17A உடைய தேர்டு ஷிப்பு. ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் 17Aல தேர்டு ஷிப். இந்த ப்ராஜெக்ட் 17A அப்படின்றது வந்து நீல்கிரி கிளாஸ். ஓகேவா? அதாவது இந்த ப்ராஜெக்ட் 17A அப்படின்றது வந்து ஷீல்ட் ஃப்ரிஜேட்.
கிளாஸாக இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த ப்ராஜெக்ட் 17A வந்து நீல்கிரி கிளாஸ். அந்த நீல்கிரி கிளாஸில் 3rd ஷிப் தான் ஹிம்கிரி. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 2 ஷிப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஐஎன்எஸ் நீல்கிரி, ஐஎன்எஸ் உதய்கிரி. ஸோ இந்த ரெண்டுத்தையும் பில்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்டிஎல். ஓகேவா? ஸோ எம்டிஎல் அப்படின்றது யாருன்னு தெரியும். ஸோ எம்டிஎல் அப்படின்னா மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் 17A இவங்க 2 பேர் தான். ஒன்று ஜிஆர்எஸ்சியும் இன்னொன்று எம்டிஎல். இவங்க 2 பேரும் சேர்ந்து பில்ட் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு 2 வந்து யார் பண்ணியிருக்கா அப்படின்னா எம்டிஎல். ஸோ 3rd வந்து யார் பண்ணியிருக்கா அப்படின்னா ஜிஆர்எஸ்சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா இது வந்து ப்ராஜெக்ட் 17 வந்து டிசைன் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வார்ஷிப் டிசைன் பியூரோ. அதை வந்து அதை எல்லாமே என்ன சொல்கிறது, ஓவர்சீன் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா வார்ஷிப் ஓவர்சீயிங் டீம். அதாவது அதை என்ன சொல்கிறது, அந்த அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து வார்ஷிப் ஓவர்சீயிங் டீம். ஓகேவா? ஸோ இதில் வந்து வேறு என்ன இம்பார்ட்டண்ட், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே நெக்ஸ்ட்டு 32nd சிங்கப்பூர் இந்தியா மேரிடைம். ஸோ இந்தியாவுக்கும் சிங்கப்பூரோடைய மேரிடைம் எக்ஸசைஸ், பைலேட்ரல் எக்ஸசைஸ் எங்கே நடக்குது அப்படின்னா சிங்கப்பூரில் நடக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறா, எந்த ஐஎன்எஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னா ஐஎன்எஸ் சாத்பூரா. ஓகேவா? ஸோ எத்தனாவது எடிஷன்றது இம்பார்ட்டண்ட், ஐஎன்எஸ் சாத்பூரா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஸோ அது ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க. சிம்பெக்ஸ். ஓகேவா? ஸோ சிங்கப்பூரில் இப்போ ரீசெண்டாக நம்ம செப்டம்பரில் பார்த்தோம், ஒரு எக்ஸசைஸ் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். ஸோ அது என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் எந்த இந்தியன் நேவல் ஷிப், எந்த ஐஎன்எஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு அப்படின்றதையும் சேர்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் அக்விசேஷன் கவுன்சில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாங்ஷன் பண்ணியிருக்காங்க மல்டிபிள் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொப்போசல்ஸை. ஸோ அதுக்கான அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கான ஒர்த் எவ்வளோ அவுட்லே அப்படின்னு பார்த்தோம்னா 67,000 crores ஒர்த் இருக்கக்கூடிய ப்ரொப்போசல்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, அதுக்கப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் ப்ரொக்யூர் பண்ண போகிறாங்க. ஸோ செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆர்மிக்கு என்னென்ன வாங்குறாங்க, அதுக்கப்புறம் இந்தியன் நேவிக்கு என்னென்ன வாங்குறாங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு என்னென்ன வாங்குறாங்க அப்படின்றது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் ஆர்மிக்கு என்ன வாங்க போகிறாங்க அப்படின்னா ஒரு ஃபைட்டிங் வெஹிக்கிள். ஓகேவா? ஸோ இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள். ஸோ அந்த வெஹிக்கிளோட நேம் தான் இது. ஓகேவா? ஸோ தெர்மல் இமேஜர் பேஸ்டு டிரைவர் நைட் சைட் ஃபார் போய்வாயா மஷினா பெக்கோட்டி. ஓகேவா? ஸோ அது ஒரு ஃபைட்டிங் வெஹிக்கிள். ஓகேவா? ஸோ இன்ஃபேண்ட்ரியோட ஃபைட்டிங் வெஹிக்கிள். ஸோ இந்தியன் ஆர்மிக்கு இந்த வெஹிக்கிள் வந்து வாங்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரம்மோஸ் வந்து நமக்கே தெரியும். ஸோ இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் தான் பிரம்மோஸ். ஸோ பிரம்மோஸ், அதுக்கப்புறம் பாரக் 1. ஸோ இது ரெண்டும் வந்து பாரக் 1ன்றது யார் டெவலப் பண்ணுறா அப்படின்னா இஸ்ரேல் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு மிசைலு. ஸோ அது வந்து பிரம்மோஸும் பாரக் 1ம் இந்தியன் நேவிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பாரக் 1 வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2000 வந்து வாங்கியிருந்தோம். இப்போ அதை கொஞ்சம் அப்கிரேடேஷன்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாங்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பைடர் அப்படின்றது வந்து யாரோடையது அப்படின்னா இஸ்ரேலோடது. ஓகேவா? ஸோ பாரக்கும் இஸ்ரேலோடது தான், ஸ்பைடரும் இஸ்ரேலோடது தான். ஓகே. ஸோ இந்த சாக்ஷம் அப்படின்றது வந்து என்னென்னா இந்த ஸ்பைடரை இந்தியாவில் வந்து என்னென்னு கூப்பிட்றாங்க, அந்த என்ன நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா சாக்ஷம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பைடர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வாங்க போகிறாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மீடியம் அல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ஏர்க்ராஃப்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அதுதான் மீடியம் அல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ். இது வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ 3 சர்வீஸ்க்குமே, அதாவது ஏர்ஃபோர்ஸ், நேவி, அதுக்கப்புறம் ஆர்மி 3 பேருக்குமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த இதுவை வந்து வாங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ மீடியம் அல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ரிமோட்லி பைலட்டட் ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா யூரோட்ரோன் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு பேர். ஓகேவா? ஸோ இதில் இந்தியாவும் இந்த ப்ரோக்ராமில் இந்தியா வந்து ஜாயின் ஆகிருக்கு. ஸோ என்னவா ஜாயின் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு அப்சர்வர் ஸ்டேட்டாக இருக்குது. ஸோ நாட் அ மெம்பராக இல்லை,
அப்சர்வர் ஸ்டேட்டாக இருக்குது. ஓகேவா? யூரோட்ரோன் ப்ரோக்ராம். ஸோ இந்த யூரோட்ரோனில் மொத்தம் 4 கண்ட்ரீஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஸ்பெயின். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் இதில் வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி கொடுத்துட்டு ஆட் ஆன் அவுட் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ யூரோட்ரோன் அப்படின்றது 4 நேஷன் இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த மெயினாக இந்த யூரோட்ரோன் ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மேல் ஏர்க்ராஃப்ட் இருக்கு இல்லையா? ஸோ மீடியம் அல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ஏர்க்ராஃப்ட். ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஓகேவா? ஸோ இந்த 4 கண்ட்ரி வந்து கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் ஆன் அவுட்டில் போய் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஸ்பெயின். ஓகே, இந்த 4 கண்ட்ரி தான். ஸோ அந்தந்த ஏர்க்ராஃப்ட் அந்தந்த ஸ்பேஸ் கம்பெனி வந்து அதை லீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஜெர்மனி அப்படின்னா ஹேர்பஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் இட்டாலியில் வந்து லியோனார்டா. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் வந்து டசால்ட் ஏவியேஷன். ஸ்பெயினில் வந்து ஹேர்பஸ். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவும் ஃபிலிப்பைன்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நேவல் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சவுத் சைனா சி ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது ஃபிலிப்பைன்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அதுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து எந்த யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறா அப்படின்னா ஐஎன்எஸ் டெல்லி. ஓகேவா? ஸோ கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் அது. அதுக்கப்புறம் ஐஎன்எஸ் சக்தி, இது வந்து டேங்கர். ஐஎன்எஸ் கில்டன். ஓகேவா? ஸோ இது 3 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ டெல்லி, சக்தி, கில்டன். ஸோ ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து பார்த்தோம்னா பிஆர்பி மிக்யூவல் மால்வர், பிஆர்பி ஜோஸ் ரிசல் ஃப்ரிஜேட்ஸ். ஓகேவா? ஸோ நேவல்ஸ் இந்தியா, ஃபிலிப்பைன்ஸ். ஓகேவா? ஸோ எங்கே நடக்குது அப்படின்னா சவுத் சைனா சி ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஏஷியா ரூபி அண்டர்-20 சாம்பியன்ஷிப்ஸ் நடக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரில் நடக்குது. ஓகேவா? ஸோ பீகாரில் நடக்குது. ஸோ இதுக்கான லோகோ வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ இதுக்கான லோகோ என்ன அப்படின்னு பார்த்தோம், லோகோ மேஸ்காட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அசோக். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு ரேபிட் ஷேப்பில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஹியூமன் வந்து ரேபிட் ஷேப்பில், அதோட ரேபிட்டோட ஃபேஸ் கட் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா ஓகே. ஸோ இந்த நேம்க்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அசோக் எம்பரர் இருக்கார் இல்லையா? ஸோ அதுக்காக நேம் வச்சுருக்காங்க. ஸோ ஏன் ரேபிட்டோட மேஸ்காட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த கேமுக்கு தேவையான அந்த என்ன சொல்கிறது அந்த ஸ்பீடு அதுக்கெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ரேபிட்டோட மேஸ்காட் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏஷியாவிலேருந்து 8 கண்ட்ரிஸ். ஸோ எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா மெம்பர் இருக்கக்கூடிய டீம், ஒரு டீமில் 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்தியா, ஹாங்காங், சைனா, யுஏஇ, உபகிஸ்தான், கசகஸ்தான், ஸ்ரீலங்கா, மலேசியா, நேபாள். ஓகே. ஸோ இந்த 8 கண்ட்ரிஸ் தான் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ 2025 ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் கப். ஸோ செஸ்ஸில் ஃபர்ஸ்ட் இதுதான் இன்னாக்ரல் ஸ்போர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் இது எங்கே நடக்குது அப்படின்னா சவுதி அரேபியாவில் நடக்குது. இதை யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா மேக்னஸ் கார்ல்சன், நார்வேயை சேர்ந்தவர். கரெக்டாக? ஸோ அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. யாரை டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அலிரீசா ஃபிரௌஸ்ஜா. இவங்க யார் அப்படின்னா சவுதி. ஓகேவா? சவுதியை சேர்ந்தவங்க தான். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 2025 சவுத் ஏஷியன் ரீஜனல் சாம்பியன்ஷிப்பு. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா நேபாளில் நடக்குது. இது வந்து ஒரு டேபிள் டென்னிஸ். ஓகேவா? ஸோ டேபிள் டென்னிஸ். ஸோ இதில் வந்து யார் வந்து வின் பண்ணுறா அப்படின்னா சவுத் ஏஷியா ரீஜனல் சாம்பியன்ஷிப். எந்த ஸ்போர்ட் பார்த்தோம்னா டேபிள் டென்னிஸ். இந்தியா மென்னும் உமன் 2 டீம், இந்தியாவில் மென் உமன் 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வின் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் இதில் எத்தனை நேஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா 5 நேஷன்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன ஆகியிருக்காங்க அப்படின்னா குவாலிஃபை ஆகியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ வேர்ல்டு டீம் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்புக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. யார்? இந்தியா மென் அண்ட் உமன் 2 பேருமே. ஸோ அது எங்கே நடக்க போகுது அப்படின்னா லண்டனில் நடக்க போகுது. இந்த சவுத் ஏஷியன் ரீஜனல் சாம்பியன் எங்கே நடந்துச்சுன்னா நேபாளில். ஸோ வேர்ல்டு டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் எங்கே நடக்க போகுது அப்படின்னா லண்டனில். ஓகே. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.